ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். லாஸ்ட் வீக் லாங் வீடியோ வந்து என்னால போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நல்ல ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன், லைட்டா ஃபீவரிஷாவும் இருந்தது. என்னால சுத்தமா பேசவே முடியல. வாய்ஸ் ரொம்ப மோசமா இருந்தது. இந்த வீடியோ ஆக்சுவலி எடுத்து வச்சிருந்தேன். ஆனா என்னால போஸ்ட் பண்ண முடியல. என்னால முதல்ல பேசவே முடியல. அதனால தான் டிலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விளாகு. இது ஒரு வீக்கெண்ட் விளாக் தான். லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே உடம்பு சரியில்லாததுனால எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் கொஞ்சமா பெண்டிங் வச்சு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவர் வேஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் வேஸ் என்னதுன்னா, நம்ம மண் சட்டி தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு குக் பண்றதுக்காக தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மண் சட்டியில வந்து குழம்பு ஏதாச்சும் செஞ்சோம்னா, அது ஒரு மாரி பெயிண்டிங் ஸ்மெல் வரா மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது யாருக்குமே புடிக்கல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லா வந்து நம்ம நார்மல் பெயிண்ட் இருக்கும்ல, எனாமல் பெயிண்ட். அத ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல டிசைன் மாரி வச்சு பெர்ல்லாம் செட் பண்ணி, இத வந்து ஃப்ளவர் வேஸா மாத்திருக்கேன். இது ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மண் சட்டியில இருக்கிற பெர்ல்லாம் வந்து நார்மலா ஃபெவிகால் வச்சு தான் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே ஆகல. பெயிண்டிங்கும் போல, அந்த பெர்ல் எதுவுமே வந்து கீழ விழல. நல்லாருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளவர் வேஸோட டீட்டெயில்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேஹாக்கு தான் ஸ்கூல், நவீனாக்கு லீவு. அதனால நேஹாக்கு மட்டும் சிம்பிளா கர்ட் ரைஸ் பண்ணி, பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணி பேக் பண்ணி குடுத்துட்டேன். எங்க எல்லாருக்குமே இனிமே தான் குக் பண்ணணும். ஸோ வீக்கெண்டுன்றதுனால ஏதாச்சும் ஸ்பெஷலா ரெடி பண்ணலாம். ஸ்பெஷலாவும் பண்ணலாம். அது இல்லாம கொஞ்சம் குயிக்காவும் பண்ணணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் சமையல முடிச்சுட்டு வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். குயிக்கா டக்குன்னு ரெடி பண்றா மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ள தான் நமக்கு டைம் எடுக்கும். இந்த டைம்க்குள்ளயே நம்ம ரெடி பண்றா மாரி சூப்பரா ஒரு பிரியாணி ரெசிபி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். பிரியாணின்னு சொன்னேன்ன, பிரியாணின்னு சொல்லலல்ல. சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி தான் நமக்கு வந்து குயிக்கா ரெடி பண்ண முடியும். மட்டன் பிரியாணினா மட்டன முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யணும். சிக்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. டக்குன்னு செஞ்சிரலாம். குக்கர்ல செய்றதுனால 1/2 அன் ஹவரே போதும். மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் தான் ஆகும். சிக்கன் பிரியாணிக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளிய கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாவையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 3/4 கிலோ, அதாவது 750 கிராம் பிரியாணி அரிசிக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். பெரியவங்களே வந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி இருந்தது. அதனால நான் ரெடி பண்ணல. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, பிரியாணி வந்து குயிக்கா செஞ்சிடலாம். நம்ம அப்பப்போ வந்து எடுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, பிரியாணி செய்றதுக்கு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். டக்குன்னு முடிஞ்சிரும். சிக்கன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். ரைஸ் 3/4 கிலோ, சிக்கன் 3/4 கிலோ ஈக்குவலா எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கின்லெஸ் சிக்கன். ஸ்கின் எடுத்துட்டு 750 கிராம் சிக்கன் இது. ஸோ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர்ல வந்து கடலெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்றேன். நீங்க வேணுனா ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கங்க. நான் 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்றேன். இதுல 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அது எல்லாமே வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டும் வீட்ல இருக்காங்க. அது இல்லாம நவீனாக்கும் ஸ்கூல் லீவு. நேஹா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவான்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால இன்னைக்கு நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளியில போறாங்க. அவங்களுக்கு வந்து ரீயூனியன் ஃபங்ஷன் ஒண்ணு இருக்கு. என்ன ரீயூனியன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் போலீஸ்ல இருந்தாங்க. அவங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்றாங்க. ஸோ, அதுக்காக தான் நாளைக்கு போறாங்க. நாளைக்கு வந்து நான்வெஜ் செய்றா மாரி பிளான் இல்ல. ஸோ, அதனால தான் இன்னைக்கே செஞ்சிரலாம். அவங்க வீட்ல இருக்கும்போதே செஞ்சிரலான்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு வந்து நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாருக்கும் உங்களுக்கு. இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் நம்ம தக்காளிய சேர்த்துக்கலாம். தக்காளிய சேர்த்துட்டு அதில தேவையான அளவு உப்ப சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஆக்சுவலி ரீயூனியன் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் ரெசார்ட்ல தான் நடக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நாங்க ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஈசிஆர் போயிருந்தோம். அந்த விளாகும் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம போனப்ப நமக்கு ஒண்ணும் தெரியல. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆனா ஹஸ்பண்ட் போறாங்கன்னோனே லைட்டா ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கு. என்ன மாதிரி யாராவது ஃபீல் பண்றவங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இத வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புதினாவ வந்து இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
சரி, ஓகே. நம்மளாவது வீட்ல இருக்கிறதுனால, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுறது, எங்கேயாச்சும் வெளியில போறது, அவுட்டிங் போறதுன்னு ஏதாவது ஒரு டச்லயே இருப்போம். ஆனா, இவங்க வந்து ஆஃபீஸு, ஒர்க்குன்னு பிஸியா இருக்கிறதுனால, அவங்களுக்கு அதுக்கான சான்ஸே கிடைக்கிறதில்ல. ஸோ, சான்ஸ் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும். அதனால சரி போயிட்டு வரட்டும்னு விட்டாச்சு. ஸோ, நம்ம பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்குனதுக்கு அப்புறமா, அதில சிக்கன் ஆட் பண்றோம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் நான் இதில ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் வந்து நான் அதில ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 1 கப் ரைஸ்க்கு 1 1/2 கப் தண்ணி. இது பிரியாணி ரைஸ்ன்றதுனால நம்ம 1 1/2 கப் ஊத்துனா போதும். அது நெறைய ஊத்துனீங்கன்னா அப்புறமா குழஞ்சிரும். நான் இது எல்லாமே அளந்து வச்சிருக்கேன். எவ்வளோ ரைஸ் இருக்கோ அதுக்கு ஏத்தா மாதிரி நான் தண்ணிய வந்து அளந்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இதில நான் ஊத்திடுறேன். ஸோ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசிய சேர்க்கணும். அந்த கேப்ல வந்து நான் முட்டைய வந்து வேக வச்சுக்கிறேன். இன்னைக்கு பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து முட்டையும், தயிர் பச்சடியும் மட்டும் தான். கிரேவி ஏதாவது ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். வெளியில கிளம்ப வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால வந்து பாயில்ட் எக்கும், தயிர் பச்சடியும் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் சரி அது மட்டும் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரிசிய சேர்த்துக்கலாம். நம்ம ஃபாஸ்ட்டா செய்யணும்னா எதுக்காக செய்றது? ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். என்னதான் நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்ல செய்ற பிரியாணி வந்து தனி டேஸ்ட் தான். அரிசிய சேர்த்ததுக்கு அப்புறமா, அரிசி உடையாத மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா குக்கர்ல செய்றதுனால, அரிசிய மிக்ஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அடியில வந்து புடிச்சிரும். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, குக்கர்ல செய்றது ரொம்ப ரேரா தான் செய்வேன். எனக்கு வந்து பிரியாணி பாத்திரத்தில செய்யணும். அதுலயும் தம் பிரியாணி செய்றது நேஹா, நவீனா, ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் தம் பிரியாணி தான். ஏதாவது எமர்ஜென்சிக்கு இந்த மாரி குக்கர் பிரியாணி. குக்கர்ல பண்ற பிரியாணியும் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாருக்கும். ஆனா ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த தம் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால மேக்ஸிமம் தம் பிரியாணி ப்ரிஃபர் பண்ணிடுவேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி குக்கர க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு விசில் வச்சாலே போதும். நம்ம குக்கர ஆஃப் பண்ணிடலாம். ஃபிரெண்ட்ஸ், இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து அதிகமா நம்ம கேள்விப்படுற நியூஸ் வந்து டிவோர்ஸ் தான். மேரேஜ் ஆயிட்டு 1 இயர் இல்ல 2 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து நெறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி என்னடா ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத ரீசனா தான் இருக்கும் டிவோர்ஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து இது ரொம்ப காமனான விஷயமா ஆயிடுச்சு. 1 இயர், 2 இயர்ஸ்க்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும்னு தெரியல. அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. ஸோ லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, அவங்க லைஃப வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா கொண்டு போறாங்கன்றது மட்டும் தான் முக்கியம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த டிவோர்ஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. குக்கர்ல பிரஷர் இறங்குனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நெய்ய ஆட் பண்ணி, கொத்தமல்லி தழைய தூவி, அரிசி உடையாத மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு வந்து இன்னைக்கு பிரியாணி பண்றதுக்கு டோட்டலா 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு. 1/2 அன் ஹவர்ல வந்து நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டேன். நல்லா டேஸ்ட்டா வந்திருந்தது. கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து குயிக்கா ரெடி பண்ணி சாப்ட்டுட்டு, நானும் ஹஸ்பண்டும் மட்டும் தான் வெளில போனோம். நேஹா, நவீனா வீட்ல தான் இருந்தாங்க. இப்போ விளாக் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே கன்டின்யூ ஆகுது. இது சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 மேல தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே மார்னிங்ல இருந்தா விளாக் எடுக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு சடனா கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால இன்னைக்கு மதியத்துல இருந்து தான் விளாக் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சத்து மாவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து 1 கிலோ ராகி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கிலோ சின்ன சோளம் இருக்கும் பார்த்தீங்களா? அது எடுத்திருக்கேன். இத நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா வெயில்ல காய வச்சுக்கணும். இந்த சத்து மாவு வந்து நம்ம மல்டி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூழ் செய்யணும்னா கூழ் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கஞ்சி குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி ரெடி பண்ணி குடுத்துக்கலாம். இதுலயே இட்லி, தோசை அதுவும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். மில்லட் தோசை, மில்லட் இட்லி அதுவும் நம்ம வந்து இதுல ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வெயில்ல நல்லா காயணும். அப்பதான் மாவா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வண்டு எதுவும் வராம இருக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு வெயில் இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நாளைக்கு தான் பார்க்கணும். எப்படியும் ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு மிஷின்ல குடுத்து அரைச்சு வச்சுக்கலாம். எது காய வச்சாலும் புறா, காக்கா எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கு மேல ஒரு ஷால போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து பாதாம் ஹல்வா பண்ணலான்னு ஒரு பிளான். ஸோ 1 கப் அளவு பாதாம வந்து நான் ஊற வைக்கிறேன். ஹாட் வாட்டர் ஊத்தி ஊற வச்சுட்டோம்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்து நல்லா ஊறிடும். தோல் தனியா வந்துரும் நமக்கு. இது வந்து ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூவ வந்து சூடான பால்ல ஊற வச்சுக்கலாம். 2த்தையுமே ஊற வச்சுட்டு, நான் வந்து கொஞ்சம் கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீக் தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக கிளம்புனேன்.
ஆனா கடையில பார்த்தீங்கன்னா, காய்கறி வந்து எனக்கு எதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல. ஸோ இருக்கிற வரைக்கும் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா போயிட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ரீயூனியன் ஃபங்ஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்க மட்டும் தான் வந்து இப்ப போலீஸ் ஃபீல்டுல இல்ல. மத்தவங்க எல்லாருமே வந்து போலீஸ்ல தான் இருக்காங்க. ஆனாலும் இவங்கள ஞாபகம் வச்சு இன்வைட் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவங்கள கூப்பிட்டுருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். ஆனா சண்டே ஆனா எங்கேயுமே அவங்க வெளிய போறதே இல்ல. ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த சான்ஸ வந்து மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. இதுக்கப்புறமா இந்த சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால இன்னைக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலலாம் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர கீழ போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, அதுல வந்து ஈரம் பட்டு சீக்கிரமா வந்து அழுகி போகாம இருக்கும். ஸோ எல்லாம் முடிஞ்சது. தனித்தனியா பேக் பண்ணி இப்ப ஃப்ரிட்ஜ்ல எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டியது தான். நம்ம ஒரு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அது ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணா தான் நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாதாம் ஹல்வா பண்றதுக்கு போயிடலாம். பாதாம வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல ஊற வச்சீங்கன்னா, ரொம்ப ஈஸியா ஸ்கின்ன ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டா நம்ம வந்து 2 விரல்ல வச்சு பிரஸ் பண்ணாலே போதும். பாதாம் வந்து தனித்தனியா வந்துரும். ஸ்கின் தனியா வந்துரும். பாதாம ஊற வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் 1/2 அன் ஹவர் ஆகும். ஆனா ஹல்வா செய்றதுக்கு ஒரு 15 டூ 20 மினிட்ஸ்ல வந்து ஹல்வா ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி குங்குமப்பூவையும் இந்த மாரி சூடான பால்ல ஊற வச்சீங்கன்னா, அந்த கலர் வந்து நல்லாருக்கும். ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். ஸோ பாதாம் எல்லாத்தையுமே வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, ஒரே ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் 1 கப் அளவு பால் ஆட் பண்றேன். ஸோ மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா, 1 கப் பாதாம், 1 கப் பால் 2த்தையுமே வந்து அரைச்சுட்டு, இந்த மாரி கிரன்ச்சியா இருக்கட்டும். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்ய ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நெறைய நெய்யும் தேவைப்படாது. நான் இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யிலேயே நான் ஹல்வா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெய் சூடானதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்ட வந்து இதில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கிங்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு கேக் பண்றதுக்கு பிடிக்கும். ஒருத்தருக்கு ஸ்வீட்டு, ஒருத்தருக்கு வந்து இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் பண்றதுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து பொதுவா இந்த ஸ்வீட் ரெடி பண்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாதாம் பேஸ்ட்ட கைவிடாம கிண்டி விட்டதுக்கு அப்புறமா, நம்ம 1 கப் அளவு சர்க்கரைய இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட்டா ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹல்வா ரெடி ஆயிடும். அதே மாதிரி நான் பண்ற ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து குயிக்கா ரெடி பண்ற மாரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் நான் எப்பவுமே போகவே மாட்டேன். சுகர் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சிம்ல வச்சு மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா போதும். இந்த ஹல்வா பதத்துக்கு உங்களுக்கு வந்துரும். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் பண்றதுக்கு நீங்க வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. பேன்லயும் ஒட்டாம வரும். நெய்யும் உங்களுக்கு அதிகமா தேவைப்படாது. நான்ஸ்டிக் வந்து உடம்புக்கு நல்லதில்லன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ண உடனே நீங்க வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஃப்ளேவர்க்காக 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்றேன். இதுல இன்கிரீடியன்ட்ஸும் ரொம்ப அதிகமா நம்ம சேர்க்கறதில்ல. அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இந்த டிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி நம்ம பால்ல ஊற வச்சிருந்த குங்குமப்பூவையும் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாலோடயே இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபைனலா இந்த பேன்ல அல்வா வந்து ஒட்டாம வரும். இந்த மாதிரி ஒட்டாம வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, 1 ஸ்பூன் நெய்ய வந்து இத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் எதுவுமே ஆட் பண்ணல. நான் இனிஷியலா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதோட அவ்வளதான். ஹல்வா வந்து சூப்பரா ஒட்டாம வந்துருச்சு. ஃப்ளேவரும் நல்லாருக்கு. டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மழை. மழையில 2 பேரும் நல்லா டிவி பார்த்துக்கிட்டே வந்து அல்வாவ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேஹாவும், நவீனாவும். ஃப்ரெண்ட்ஸ் இப்பலாம் பப்ளூ வந்து போர்டிகோல போட்டு ட்ரெயின் பண்ணியாச்சு. அவன் இப்பலாம் போர்டிகோல தான் இருக்கான். வீட்டுக்குள்ள வர்றதே இல்ல. பப்ளூ கொஞ்சம் குடுக்கலாமா? செல்லம் அழகு புள்ள. இப்போ இந்த வீக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீரை இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால நேஹாவ வந்து கீரை கிள்ள சொல்லிட்டு, நான் கோவக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோவக்காலாம் மார்னிங்ல கட் பண்றது ரொம்ப நேரம் ஆகும். நைட்டு கட் பண்ணி வச்சுட்டோம்னா, மார்னிங் வந்து செஞ்சிரலாம். ஈஸியா இருக்கும். நவீனா வந்து இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆல்ரெடி மதியானம் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டாச்சு. மட்டன் குழம்பு செஞ்சிருந்தேன் இன்னைக்கு. அதனால மார்னிங்கும், ஆஃப்டர்நூனும் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. ஸோ நைட்டுக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் சாலட் கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இன்னைக்கு நான்வெஜ் செய்ற மாரி பிளானே இல்ல. நேத்து வந்து சிக்கன் பிரியாணி பண்ணதுனால, இன்னைக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்காக நான் மார்னிங்கே வந்து மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங்கும் அதேதான், ஆஃப்டர்நூனும் அதேதான் மட்டன் குழம்பு தான். இந்த மாதிரி நான்வெஜ் ஏதாவது ஹெவியா சாப்பிட்டுருந்தோம்னா, நைட் டின்னருக்கு வந்து ஒண்ணு லைட்டா எடுத்துக்கணும். இல்லன்னா சாப்பிடாம இருந்தாலும் பெட்டர் தான். ஆனா சம்டைம்ஸ் பசங்களுக்கு நைட்ல பசிக்குன்றதுக்காக தான் ஃப்ரூட் சாலட் ரெடி பண்றது. இது வந்து நாங்க 3 பேருமே ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு நைட்டு டின்னருக்கு. அதுவும் நாங்க ஒரு 7:30, 8:00க்குள்ள சாப்பிட்டு முடிச்சுருவோம். ரொம்ப லேட் நைட்லாம் சாப்பிட மாட்டோம். நாங்க எல்லாரும் இங்க வீட்ல வந்து பிஸியா வேல பார்த்துட்டு இருக்கோம். இந்த பப்புமா என்ன பண்ணான்னு தெரியுமா ஃபிரெண்ட்ஸ்? மழை பெய்யுது. நல்லா மழையில போய் நனைஞ்சு ஆட்டம் போட்டு வராரு. நைஸா எங்களுக்கு தெரியாம போய் விளையாடிட்டு வரான் மழையில போயிட்டு. ஆனா நம்ம பெட்டெல்லாம் வளர்க்குறோம்னா, அது வந்து நம்ம ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கணும். மழையில நனையக்கூடாது. ஏதாவது தேவையில்லாத பொருள்லாம் சாப்பிட்றக்கூடாது. உடனே கோல்ட் ஆயிடும். ஏதாச்சும் வயிறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டியது இருக்கு. பப்ளுவையும் அப்படிதான். நாங்க வந்து கீழ எதையும் எந்த திங்ஸையும் அன்வான்டடா போட்டுறக்கூடாது. ஏதாச்சும் எடுத்து சாப்ட்டுருவான். அது மாரி இந்த மழை வேற பெய்றதுனால அப்பப்போ மழையில போய் நனையிறான். அந்த குழந்தைங்க பண்ற மாதிரியே தான் பண்றான் இன்னமும். அதனால அவனுக்குன்னு ஒரு கேஜ் ஒண்ணு வாங்கிட்டோம். மழை டைம்ல வந்து அவன கேஜ்க்குள்ள போட்டுர்றது. நான் கேஜ்ல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, மழை சாரல் வந்து அவனுக்கு வராம இருக்குன்றதுனால கேஜ்ல போட்டுறது. இதுக்கு மேல ஒரு கவர் பண்ணிடுவோம். மழை பெய்ற டைம்ல. அவன் வந்து கொஞ்சம் சேஃபா இருந்துப்பான் அப்படின்னு சொல்ட்டு. வீட்டுக்குள்ள நம்ம விட்டுட்டோம்னா, அவனுக்கு அதுவே ஹேபிட் ஆயிடும். வீட மெயின்டெயின் பண்றது எனக்கு பெரிய வேலையா இருக்கு. ஸோ அதனால இப்ப வந்து இவன் வெளிய தான் இருக்கான் இப்போ பப்ளு. ஸோ சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே உரிச்சாச்சு. இது ஒரு 5 டூ 6 டேஸ் வரைக்கும் எனக்கு வரும். இது நான் உரிச்சு வச்சுட்டேன்னா, எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு. உரிச்சு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். மார்னிங் நம்ம செய்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. கோவக்காவும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிற வேண்டியது தான். இது ஒரு நாள் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுட்டோம்னா, ஒரு 1 ஹவர்லேருந்து 1 1/2 ஹவர்ஸ் ஆகும் எல்லாமே ரெடி பண்றதுக்கு. ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த வீக் ஃபுல்லா நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். மார்னிங் வந்து ரொம்ப சீக்கிரமா செய்றதுனால, நம்ம எல்லாமே பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. ஸோ இது மாரி பண்ணிட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனால நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி பண்ணிடுறது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்றேன். நாளைக்கு அதாவது மண்டே வந்து நவீனாக்கு வாக் த ரேம்ப் காம்படிஷன் இருக்கு ஸ்கூல்ல. அந்த வீடியோவும் இதில ஆட் பண்ணலாம்னு நெனச்சேன். ரொம்ப பெருசா போயிட்டுருக்கு. ஸோ, அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.